பரீட்சைக்கு தயாராகுவது எப்படி, அந்த பரீட்சையை எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுப்பது, அதிலே எப்படி நாம் வெற்றி பெற முடியும் என்பது தொடர்பான சில அம்சங்களை அடுத்து உங்களுக்கு தர இருக்கிறோம். இந்த கருத்துக்களை என்னோடு இங்கே பரிமாறிக்கொள்கிறார் உளவல ஆலோசகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் மனோஜ். நேர்களே, பரீட்சை என்பது மனிதனுடைய அறிவை அளக்கின்ற ஒரு அளவீடு, பிரயோகித்தல் திறனை வளர்க்கின்ற ஒரு அளவீடு, மேம்படுத்தல், வகைப்படுத்தல், மனோதிடத்தை ஏற்படுத்தல், இப்படி பல்வேறு குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு இந்த பரீட்சைகள் இடம்பெறுகின்றன. அந்த வகையிலே அண்மையிலே மிக விரைவிலே எம்மை நோக்கி வர இருக்கின்ற அந்த GCE சாதாரண தர பரீட்சை தொடர்பான அந்த பரீட்சைக்கு எப்படி முகம் கொடுக்கலாம் என்பது தொடர்பான கருத்துக்களை நாம் தருகிறோம். அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற காப்போத்தா உயர்தர பரீட்சைக்காக வேண்டி மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மாணவர்கள் இப்போது நான் நினைக்கின்றேன் எல்லா பாடசாலை கல்விகளும் தனியார் நிறுவன கல்விகளும் முடிவடைந்து தங்களுடைய பாடக்குறிப்புகளை படிக்கின்ற விடயத்திலே மாணவர்கள் அதீத ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மாணவர்கள் இப்பொழுது பதட்டப்பட்டுக் கொண்டு எதை படிப்பது, எப்படி பரீட்சைக்கு தயாராகுவது என்ற மிக சிக்கலான ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை நாங்கள் கருதி கொள்ள முடியும். அந்த வகையிலே மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. பரீட்சை இலகுவாக வெற்றி கொள்வதற்கான சில வழிமுறைகளை மாணவர்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். மாணவர்கள் குறிப்பாக தங்களுடைய பாட குறிப்புகளை தனித்தனியான பாட அலகுகளுக்கு ஏற்ப பிரித்து ஒழுங்குபடுத்திக் கொள்வது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக கடந்த காலங்களிலே நடைபெற்ற பரீட்சை வினாத்தாள்களை குறைந்தது 5 வருட கால பரீட்சை வினாத்தாள்களை மாணவர்கள் தங்களுடைய கைக்கு எடுத்து அந்த கடந்த கால வினாத்தாள்களை எதிர்கால பரீட்சைக்காக வேண்டி எப்படி தயாராகுவது என்பது தொடர்பான ஒரு முன்னாயத்தத்தை அது அவர்களுக்கு வழங்கும். அடுத்தபடியாக மாணவர்கள் தங்களிடம் இருக்கின்ற பாடக்குறிப்புகள், நோட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து மாணவர்கள் கடந்த காலத்திலே கற்ற விடயங்களை மாணவர்கள் ஒழுங்குபடுத்தி அதனை மீட்டிக் கொள்வதற்காக வேண்டி மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று தாங்கள் கற்ற விடயங்களிலே இருந்து எடுக்கப்பட்ட ஷார்ட் நோட்ஸ்கள், சுருக்க குறிப்புகளை மிக கவனமாக மாணவர்கள் அதனை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையிலே அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல தினமும் சுருக்க குறிப்பை அவர்கள் எடுத்திருப்பார்கள், ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பார்கள். இதனை அவர்கள் மீட்ட வேண்டும். அதே போல அன்றாடம் கற்கின்ற பொழுது அவர்கள் அந்த சுருக்க குறிப்பை கட்டாயம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல படிமுறை ரீதியான ஒரு மீட்டல் இருக்க வேண்டும். மீட்டலிலே ஒரு ஒழுங்கு, ஒரு முறைமை கட்டாயம் அவர்களிடம் காணப்பட வேண்டும். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடங்களின் பிரச்சினைகளை மிக சரியாக இனங்கண்டு அதனை அந்த பயிற்சிகளை கூடுதலாக அவர்கள் செய்ய வேண்டும். கடந்த கால வினாக்கள், மாதிரி வினாக்கள், இப்படி இதிலே அவர்கள் கூடுதலான பயிற்சிகளை மாணவர்கள் செய்ய முடியும் இந்த பரீட்சை நெருங்குகின்ற காலப்பிரிவிலே. அதே போல முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் சந்தேகங்களை ஆசிரியரிடம் கூறி தெளிவு பெற்றுக் கொள்வது, குறிப்பாக இந்த காலப்பிரிவிலே. அதே போல முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் சந்தேகங்களை ஆசிரியரிடம் கூறி தெளிவு பெற்றுக் கொள்வது, குறிப்பாக இந்த காலப்பிரிவிலே பரீட்சை மிக அண்மையிலே இருக்கின்ற காலப்பிரிவிலே பல மாணவர்கள் இந்த இடத்திலே குறைவிடுகிறார்கள். தங்களுக்குரிய பிரச்சனைகள் அல்லது சந்தேகங்களை அவசியமாக ஆசிரியர்களை அணுகி அந்த பகுதியிலே அவர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல மாணவர்கள் எந்த நேரமும் படித்துக் கொண்டிருக்காமல் தங்கள் உடலுக்கு தேவையான, தங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா வகையான தேவைகளையும் கொடுத்துவிட்டு மாணவர்கள் இடைவிட்ட கற்றலை மாணவர்கள் கட்டாயம் தொடர வேண்டும். அதே போல படிக்கின்ற போது காலையில் படிக்கின்ற விடயங்கள் மாலையில் மறந்து போகின்ற நிலைமை மாணவர்களுக்கு இருக்கும். மாணவர்கள் கவலைப்பட தேவையில் நிச்சயமாக இவை எனக்கு ஞாபகம் இருக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்ற மனப்பாங்கோடு மாணவர்கள் கற்க வேண்டும். அதே போன்று தொடர் தேர்ச்சியான பயிற்சியிலே மாணவர்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக பகுதி 1 வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு தூரம் நாங்கள் கூடிய பயிற்சிகளில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவு தூரம் அந்த வினாத்தாள்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு பழக்கப்பட்டிருப்போம். அதே போல கட்டுரை வினாத்தாள்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எந்த அளவு தூரம் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி பார்க்கிறார்களோ
அந்த அளவுக்கு மாணவர்கள் அந்த துறையிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களா இருப்பார். உண்மையிலே நீங்கள் சொன்னது போல இந்த அம்சங்கள் இடைவிட்ட கற்றல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் தொடர்ந்து கற்கிறார்கள். காலையிலிருந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் வரை மாலை வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கற்றல் என்று சொல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் வரைக்கும் தான் அவர்களுக்கு அந்த கிரகித்தல் ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து கற்கின்ற பொழுது அவர்கள் அதாவது மாலையாகின்ற பொழுது கற்கின்ற விடயங்கள் நிறைய விடயங்கள் அவர்களுக்கு மறந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் பரீட்சை என்று வருகின்ற பொழுது அவர்கள் தங்களிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன்னால் முடியும், தன்னால் வெற்றி பெற முடியும், தன்னால் இந்த பரீட்சையை வெற்றிகரமாக முகங்கொள்ள முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். அவர்கள் பரீட்சைக்கு தயாராகின்ற பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பாடங்களுக்கு தயாராகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த தன்னம்பிக்கையை முதலில் அவர்கள் வரவழைத்துக் கொள்ள முடியும். என்னால் முடியும், என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் இந்த பரீட்சையிலே சித்தி எய்த முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு அவர்கள் அவர்களுடைய பாடங்களை மீட்டிக் கொள்வது அவர்களுக்கு அது நன்றாக பதிவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதே போல எமது மாணவர்கள் செய்வேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான் பாடம் பற்றிய கலந்துரையாடல். நிச்சயமா பொதுவாக எங்களுடைய மாணவர்களிடம் காணப்படுகின்ற ஒரு பலவீனம், ஒவ்வொருவரும் தாங்கள் கற்றவற்றை தங்களுக்குள்ளாலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனை மற்றவர்களோடு கருத்து பரிமாறக்கூடிய சூழல் மேல் அவர்கள் கிடைப்பதும் இல்லை. அப்படியான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதும் இல்லை. எனவே கற்ற பாடங்களை கலந்துரையாடுகின்ற பொழுது தனது நண்பர்களோடு தனது வகுப்பு தோழர்களோடு அந்த பாடங்களை அவர்கள் கலந்துரையாடுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பகுதி மிக ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதிகிறது. குறிப்பாக பரீட்சை கால பிரிவிலே அவர்கள் புதிய விடயங்களை கற்பதை விட ஏற்கனவே கற்ற விடயங்களை பலரோடு கலந்துரையாடுகின்ற பொழுது அந்த அம்சங்கள் மிக ஆழமாக அவர்களுடைய மனதிலே பதிகிறது. இன்னும் குழுவாக போது பல விடயங்கள் அந்த இடத்திலே பரிமாறப்படும்.